கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா மேலே தான் தப்பு இருக்கணும் தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய கான்ட்ராக்ட்லாம் வந்துட்டுருக்கோம்ல, அது எல்லாமே டெண்டர்லாம் கேன்சல் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பேங்க் வந்து திவால் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஹீரோக்கு ஆக்சுவலி தெரியாது இந்த விஷயம் வந்துட்டு ஹீரோட ஜெனி இருக்காள் அவள் தான் வந்துட்டு அமைச்சிருப்பான்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு ஆரம்பிச்சிச்சுல. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உங்கள் அப்பாவுக்கு லாயராக இருந்துட்டு உங்கள் அப்பா பக்கம் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறான். எதனால் அப்படின்னா, அவங்க அப்பா வந்துட்டு வேணுக்குன்னு பண்ணல, அந்த கொலை வந்துட்டு 2 பேருக்கும் தள்ளுமுள்ளானும் போது கொலை நடந்திருக்கும். அதனால தான் வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பாவுக்காக வந்துட்டு வாதாடுறதுக்காக வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு இறங்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு ஏன் வேண்டாம், எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசிக்யூட்டர் வந்துட்டு இவங்க விஷயத்துக்கு வாதாட முடியாது. ஏன்னா ஹீரோயினோட அப்பா கேஸ்னால ஹீரோயின் கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு இவன் வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், நானே வந்துட்டு வாதாடுறேன், ஜெனி வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி அனுப்பிச்சி விடுவான்னு தெரியல. ஹீரோ வந்துட்டு இந்த விஷயத்தை பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிருப்பா. ஆனால் வந்து ஜெனி தான் என்ன பண்ணியிருப்பானா, ஹீரோ கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது ஹீரோ வந்து ஃபோன் எடுத்துருக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஃபைல் அனுப்பிச்சி விட்ருப்பான். அதனால் அந்த கேஸ் ஃபைல் வந்துட்டு ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கு வந்து போயிருக்கோம். இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு போயிருக்கோம். அப்போ வந்து ஜெனி வந்துட்டு பார்க்க வரும்போது, நீ என்ன சொல்கிற, நீ வந்துட்டு அவங்க அப்பாக்காக வாதாட போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து ஷாக்காக கேட்குறான். ஹீரோ வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு, நீ இப்படி பண்ணுறது. இப்போது எங்கள் அப்பா வந்து இந்த விஷயம் பண்ணலைன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் வந்துட்டு நான் ஹீரோயினுக்காக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும், அவள் எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கா அப்படிங்கும்போது நான் வந்து அவங்க அப்பா பக்கம் வந்துட்டு இருந்து பேசணுங்கும்போது ஜெனி வந்து ரொம்ப டிசப்பாயிண்டாக இருக்கேன், நீ இந்த அளவுக்கு மாறிட்ட அப்படின்ட்டு ஜெனிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஹீரோயினோட அப்பா மேலே தான் தப்பு இருக்குது, அவர் வந்து ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிறது தான் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ ஹீரோயின் சொல்கிறது நம்ம ஹீரோ வந்து நம்புகிறான், ஆனால் ஜெனி வந்து நம்ப மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் இங்கே சீஃப் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி லாயராக வந்துட்டு ஹீரோ தான் வரப்போகிறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னது லாயராக ஹீரோ வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. அப்போ தான் கிம் சொல்கிறாங்க, ஏன்னா அந்த கொலை வந்துட்டு யதார்த்தமாக நடந்தது தான், தெரியாமல் தள்ளி விட்டாங்களாம், அதனால தான் வந்துட்டு ஹீரோவே வாதாட வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரை ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்களா ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில். அப்போல்லாம் வந்துட்டு கூட வந்து நம்ம ஹீரோ தான் வந்துட்டு இந்த அப்பா கூட வராரு. ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷனாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு யார் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து யாரெல்லாம் இருந்தாலும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பா வெளியே வராரா. அப்போ ஹீரோயின் வந்து கேட்பா, அப்பா என்னப்பா கொஸ்டின்லாம் ரொம்ப ஆஷாக இருக்கா, நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிப்பீங்களேங்கும் போது இல்லைம்மா பரவாயில்லம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசிட்டு லிஃப்ட்டில் போயிட்டுருக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா ஹீரோவோட அப்பாவை தானே இவர் வந்துட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுருப்பார் இந்த கேஸில். இப்போ ஹீரோவே இந்த ஹெல்ப் பண்ணும்போது இவர் ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. என்ன பண்ணுறாரு, அழுதுகிட்டே நம்ம ஹீரோட்ட வந்து சாரி கேட்குறாரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. ஒரு வழியாக போயிட்டுருக்கு. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்துட்டு இது வந்துட்டு வேணுக்குனே கொலை பண்ணலை, இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவும் சரி நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அதுக்காக உள்ள பிளான்லாம் போட்டு பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எங்கள் அப்பாக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த க்ரைம் சீன் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ரீக்ரியேஷன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதை நடந்திருக்கும், வலிக்க போட்டு விழுந்திருப்பார், எங்கள் அப்பா தள்ளி விட்டுருப்பாரு, அவர் விழுந்திருப்பார், பின்னாடி போயிட்டு ஆணியில் வந்து அவரோட கழுத்து வந்துட்டு குத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரீக்ரியேஷன் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அந்த கேஸ்க்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு சீஃப் கிட்ட போகுது. சீஃப் கிட்ட போயிட்டு கிம் என்ன சொல்கிறேன்னா, இவர் வந்துட்டு கொலை வந்துட்டு இன்டென்ஷனாக பண்ணல, அது வந்துட்டு ஹீரோ வந்து ப்ரூவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வீடியோலாம் பண்ணியிருக்காங்க, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்களா, அவங்ககிட்ட சொல்லி அவர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுபடியே வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, அது அவர் இறந்துருப்பார்ல அவரோட பாடியை எடுத்துகிட்டு உண்மையிலேயே ஒருத்தவங்களை கில் பண்ணியிருக்காங்களா இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்டனால வந்துட்டு போய் இடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க பாடியை எடுத்து பண்ணியிருக்காங்க. அப்போ வந்துட்டு என்ன ரிசல்ட் வந்திருக்கோன்னா, இவர் வந்துட்டு விழுந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க தள்ளுறதும் ஒருத்தவங்க கொலை பண்ணுறதுக்கோ இவங்க போய் தள்ளி போய் விழுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுபடி வந்துட்டு இப்போ கோர்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹீரோயின் அப்போ வந்துட்டு வேணும்னு கொலை பண்ணல, தள்ளி தான் விட்டுருக்காரு, தெரியாமல் தள்ளி விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா தான் அந்த நம்ம ஹீரோயின் ஃபேமிலி வந்துட்டு இப்போ ரொம்ப திவால் ஆயிடுச்சு. அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின் வந்து ஆசையாக ஷூ வாங்கியிருப்பாள், அதை மட்டும் கொடுத்துட்டா, இதை மட்டும் நீ எடுத்துகிட்டு போமா, ஏன்னா இப்போ இவங்க எல்லாமே சொத்தெல்லாம் விற்று கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களாம் வந்து பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வருவாளா, அப்போ வீட்டுக்கு வரும்போது ஹீரோ வந்து கேட்பான், இந்த மாதிரி ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி திவால் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தெரியும் இல்லை. என்ன பண்ணுவான்னா, ஹீரோ வந்து அதை பெருசாக காமிச்சிக்கவே மாட்டான். ஆனால் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுவான்னா, சாரி கேட்பான், எல்லாம் என்னால் தானே, எங்கள் அப்பா நல்லவர்னு தெரிஞ்சதுக்காக ப்ரூவ் பண்ணுறத போய் இப்போ இவங்க ஃபேமிலி எப்படி பணக்காரங்களாக இருந்தாங்க இப்போ கீழே வந்துட்டாங்களா, இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு வந்து சாரியாக ஃபீல் பண்ணுவான். பரவாயில்ல இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது, நீங்கள் வந்துட்டு உங்கள் விஷயத்தில் உங்கள் அப்பா நல்லவர்னு ப்ரூஃப் ஆயிடுச்சுல, எனக்கு அதே போதும், எனக்கு நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவான். நெக்ஸ்ட் டே வந்து கோர்ட்டில் வந்துட்டு இப்போ தான் நீதி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா,
ஹீரோவோட அப்பா வந்துட்டு குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஜட்ஜுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அப்படியே கண்ணுலாம் வந்து கலங்குது. ஏன்னா ஹீரோக்கு இது தான் வேணும், எங்கள் அப்பா வந்து நல்லவர் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ அதை வந்து தீர்ப்பு வந்துட்டு ஜட்ஜு சொல்கிறாரு. இதை கேட்கும்போது ஹீரோக்கு பயங்கர எமோஷனாக இருக்குது. ஜெனி அங்கே தான் இருக்காங்க. ஜெனி ஹீரோவெல்லாம் இதுக்காக தானே போராடிட்டு இருந்திருப்பாங்க. ஜெனி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஹீரோ மேலே ஒரு க்ரஷுமே இருக்குது. அப்படியே வந்துட்டு ஹீரோயின் அம்மா இருக்காங்களா, அவங்க ஹீரோயின்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப எமோஷனாக இருக்கா. ஏன்னா அவளும் அதான் நினைக்கிறா, அதான் வேணும்னு நினைக்கிறா. ஸோ ஹீரோ சந்தோஷப்பதை பார்த்துட்டு ரொம்ப ஆனந்த கண்ணீர் விழா பார்த்துட்டு இவளும் ரொம்ப பெருமையாக நினைக்கிறா. ஜெனி போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம், நம்ம எதுக்காக நம்ம இத்தனை நாள் இருந்தோமோ அது வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே ஹீரோ வந்துட்டு அப்படியே ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோயின் அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை நம்ம சாரி தான் சொல்லணும்னா எல்லாமே நம்ம ஹஸ்பண்டால் தான் சொல்லிட்டு அவங்க வந்து சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் கிம்மும் ஜின்னையும் காட்டுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு இது நம்மளுக்கு வந்து ஜின்னுக்கு வந்து நம்மளை பிடிக்குது, நம்ம குழந்தைய பார்த்துக்கிற ஜின்னு தான். அது இல்லாமல் கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஜின்னோட ஆக்டிவிட்டி எல்லாமே கிம் பார்க்குறாருல. ஸோ அவருக்கு வந்துட்டு இப்போ ஜின் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோயின் வந்து எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்து என்ன பண்ணுவானா, ஒரு குட் பை சொல்லுவான். நான் வந்துட்டு மூவ் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லுவானா. ஹீரோயின் வந்துட்டு ஏன் போகிறீங்க, இங்கேயே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவா. இல்லை வேண்டாம், ஏன்னா அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாரு, ஹீரோயின் அப்பா என் பொண்ணை விட்டு தள்ளி இருந்துக்கோன்னு சொல்லுவார்ல. ஸோ என்ன பண்ணுவானா வந்து பாயை சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து கை கொடுப்பானா. ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கை கொடுத்துருப்பாள். ஸோ அதுதான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை விட்டு தூரமாக போகிற மாதிரி அவன் அப்படியே பேக்கில் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு ட்ரீம் வருது. ஹீரோயின் வந்து போவேனா சொல்கிறா. டக்குன்னு ஒரு ட்ரீம் வருது. எந்திரிச்சு பார்க்குறா, ஹீரோ தன்னை விட்டு தூரமாக போகிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு இருக்குது. ஸோ பயந்துக்கிட்டே ஹீரோட வீட்டுக்கு போய் பார்த்தா ஆல்ரெடி அவன் வந்து காலி பண்ணி வச்சுருக்கானு. சுத்தமாக இப்போ வீட்லேயே அவன் இல்லை, அவன் காலி பண்ணிட்டே போயிட்டான். அவன் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறான். ஜெனி கூட தான் திருப்பி யூஎஸ் வந்துட்டு கிளம்பி போகிறான். அதுக்கப்புறம் அவன் போனது தாங்க அப்புறம் 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வழக்கம் போல் வேலைக்கு போகிறான். அங்கே போயிட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாள். அப்படிலாம் இல்லை, இப்போ ஒரு வக்கீல் எப்படி ப்ராசிக்யூட்டர்லாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு கோட்டு போட்டு கேஸ்லாம் அவள் லைஃப் அதே மாதிரி போயிட்டுருக்கு. ஒவ்வொரு கேஸையுமே ரொம்ப சின்சியராக எடுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு கஃபே மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்துட்டு இந்த கேக்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல, பன்னு கேக், அங்கே வந்துட்டு இவர் செஃப்பாக இருக்கார். இப்போ அவர் எல்லா சொத்தையுமே இழந்துட்டார். ஸோ ஒரு செஃப்பாக இருக்கார். அந்த கடையை நடத்துறது வந்துட்டு ஹீரோயின் அம்மா தான். வந்துட்டு அவங்களுக்கு பேக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்காங்க. கேக்கு, அது பிஸ்கெட் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் லைஃப் வந்துட்டு ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு 1 வருஷம் கழிச்சு திருப்பி ரிட்டன் அவனோட ஆஃபீஸ்க்கே வரான். 1 வருஷம் கழிச்சு வரான். அப்போ அவன் வந்துட்டு அவன் ஹீரோயினை மீட் பண்ணல. சும்மா யதார்த்தமாக லைஃப் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு ஒரு கம்பெனிலேருந்து வெளியே வரும்போது அந்த கம்பெனிக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்துட்டு உள்ளார போகிறான். அவள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே யார்ட்டையே பேசிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோ வந்து எதிர்ச்சியாக நம்ம ஹீரோயினை பார்க்குறான். இப்படியே ஹீரோயினை பார்த்துருமே வந்து ஸ்டன்னாக போய் நிற்கிறேன். ஏன்னா 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லை. அப்படியே ஹீரோயினை பார்த்து ஏன்னா லவ் இல்லை, அப்படியே பார்த்து அப்படியே ஹீரோயினை பார்த்து அப்படி ரசிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். வேண்டாம் இதுக்கப்புறம் அவன் நம்மளை பார்த்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துடுறான். அந்த ட்ரெஸ்ஸு அந்த நடவடை எல்லாமே ஹீரோ மாதிரி தான் இருக்குது. சரி கிம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிம் அப்போ ஜின்னு அந்த குழந்தை 3 பேருமே வந்துட்டு 3 பேரும் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு வாழ்கிறாங்க. இவன் நினச்சிக்கிறா அந்த குழந்தைக்காக தான் நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்காரோ அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்துட்டு ஜின்னுக்கு இருக்குது. பட் அவர் அப்படி கிடையாது. அப்பப்போ வந்து இவளுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அங்கே ஒரு ஃபேமிலியாக மாறிட்டாங்க. இப்போ ஹீரோ எங்கே வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. அதே பழைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோ வந்துட்டு தன்னோட அப்பார்ட்மெண்ட்டை விற்றுருப்பா. இப்போ அதே ஹீரோயின் வீடை வாங்கிட்டு நம்ம ஹீரோ வந்திருப்பான். ஸோ வந்துட்டு கேட்குறா, நீ என்னை விட்டு டிசைப்பே ஆகிட்டு தானே, என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நீ போயிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு சண்டை போடுறான். நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும், நம்ம இதுக்கப்புறம் பார்த்துக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவாய்ட் பண்ண தான் பார்க்குறான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அவன் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கானே. ஸோ வந்துட்டு அவாய்ட் பண்ண பார்க்குறான். பட் ஹீரோயின் வந்து விட மாட்டேங்கிறான். நீ என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு நல்லாவே தெரியுது, ஏன் நம்ம ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கக்கூடாதா, நம்ம 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கா. பட் ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் என்னை நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறான். டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜெனியை போய் பார்க்க போகிறான். அப்போ ஜெனி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஹீரோ வந்து யூஎஸ் வந்தான், யூஎஸ்க்கு வந்துமே அவன் எந்த பொண்ணையும் டேட் பண்ணவே இல்லை. ஏன் நானே கூட வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண நினச்சேன். அவன் எந்த பொண்ணையும் மீட் பண்ணல, பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் மனசில் நீ மட்டும் தான் ஸ்ட்ராங்காக இருக்க. அவன் வந்து உன்னை விட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒதுங்கியிருக்கான், அது என்னன்னு கண்டுபிடி, அவன் கூட பேச்சு பார்க்குற வழியே பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஜெனியை ஃபஸ்ட்டு பார்த்துருப்பா. ஜெனி தான் வந்துட்டு இந்த மாதிரி உன்னோட அப்பார்ட்மெண்ட்டை தான் இப்போ வாங்கி அவன் இருக்கான், நீ வந்துட்டு எப்படியாச்சும் ஹீரோக்கு
ஹீரோக்கு வந்துட்டு இதாரு அவன் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து மனசில் நினச்சி ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அது என்னன்னு தெரில. ஆனால் அவன் மனசில் நீ தான் இருக்க, அவன் எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா இவன் ஜாக்கிங் போனப்போ அவன் வந்திருப்பா, அப்படி தான் வந்திருப்பா. இப்போ வந்து அவள் வந்து கேட்குறா, என்ன இந்த மாதிரி சொன்னீங்களா, அவர் வந்து என்னை வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாரு, என்னை மதிக்க கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவன் மனசில் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, அது இம்பாசிபிள், நீ வந்து ரொம்ப ட்ரை பண்ணு, அவனோட வீட்டுக்கு போ, அவனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணு, ஏதாச்சும் பண்ணி அவன் இம்ப்ரெஸ் ஆகிற வழியை பாரு, நீ திருப்பி வந்துட்டு அவன் கூடயே இரு, தள்ளி போகாதன்னு ஜெனியே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஹீரோட வீட்டுக்கு போவான். ஹீரோ வீடு கலைஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஹீரோனோட வீடை தான் வந்துட்டு வாங்கியிருக்கான். கலைஞ்சிருக்கும். என்ன பண்ணுவானா அந்த வீடை போய் அப்படியே வந்து ரெடி பண்ணி ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. இப்போ ஹீரோ இருந்திருப்பானா அந்த வீட்டில் இவ வந்துட்டா. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா பழைய மாதிரி முன்னாடி ஹீரோ வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் டோக்கன்லாம் அமுச்சுடுவானே, அங்கேருந்து ஒரு பக்கெட்டில் வந்து திங்ஸ்லாம் அமுச்சுடுவானா, அதே மாதிரி இவன் என்ன பண்ணுறான்னா இது வந்துட்டு ஒண்டர் கூப்பன் சொல்லிட்டு கிம் காமிச்சிருப்பாள். ஸோ அதை கொடுத்து நீங்கள் என்னை வந்து மீட் பண்ணீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூப்பன் வந்து கொடுத்துருப்பா. ஹீரோ வந்துட்டு எதுக்கு நீ இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நான் ஆமாம் இங்கே தான் இருப்பேன், உங்களை நான் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன், நீங்கள் கண்டிப்பாக என்னை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா அம்மா தான் காட்டுறாங்க. இங்கே ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு எங்கன்னு கேட்டால் அவள் வந்துட்டு தனியாக ஒரு வீடு வாங்கிட்டு போயிருக்கா, அந்த பழைய வீடு இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போயிருக்காங்க போது எதுக்கு அங்கே போனா அப்படின்னு வந்து கேட்கும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அவள் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஹீரோ தான் லவ் பண்ணிட்டு இருக்கா, அவங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவள் உண்மையிலேயே ட்ரூவாக வந்து ஹீரோ தான் லவ் பண்ணிட்டு இருக்கா, நான் எவ்வளோ பையன் கூட வந்து டேட்டிங்கில் அந்த ஒரு விஷயத்தில் பார்த்துட்டேன், ஆனால் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்துட்டு ஹீரோ தான் நினச்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் அவங்க 2 பேரும் சேரட்டும், நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க. அப்போ தான் இவருக்கே புரியுது தான் பொண்ணு இன்னுமே வந்துட்டு ஹீரோ தான் நினச்சிட்டு இருக்காண்டு. நம்ம ஹீரோயின் வந்து வழக்கம் போல் வந்து இந்த கூப்பன் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மார்க்லாம் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா டின்னருக்காக. ரொம்ப நேரம் லேட் ஆகிட்டே இருக்குது, நம்ம ஹீரோ வந்து வராமல் இல்லை, நம்ம ஹீரோக்கும் போகணும் தான் ஆசையாக இருக்குது. பட் வந்து அவங்க அப்பா கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கானா. அப்போ பார்த்தீங்கன்னா யாரும் நாக் பண்ணுற மாதிரி போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அப்பா தான். அவங்க அப்பா வந்து உட்காந்துருக்காரு. சாரிப்பா நான் தெரியாமல் வந்து இந்த மாதிரி ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டேன், என் பொண்ணு வந்துட்டு ஒன்று மறந்து தனியாக வந்துடுவான்னு நினச்சேன், ஆனால் இல்லை, நீங்கள் 2 பேரும் வந்துட்டு வாழ்கிறது தான் நல்லது எனக்கு தோணுது, உங்கள் லவ்வுக்கு நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அன்றைக்கி வந்துட்டு என் பொண்ணோட அப்பாவை நினச்சி இந்த மாதிரி பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் சொல்கிறேன் நீ வந்து என் பொண்ணு கூட செய்கிறது தான் நல்லது, ஸோ என்னோடய ப்ராமிஸ் வந்துட்டு ப்ரோக்கப் பண்ணிக்கோ, அது வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கேட்குறான், உண்மையாக தான் சொல்கிறீங்க அங்கிள், உங்கள் ப்ராமிஸை வந்துட்டு நான் இது பண்ணிக்கிட்டோமாங்கும்போது ஆமாம் பண்ணிக்கோ, ஏன் இத்தனை நாள் அந்த ப்ராமிஸை வச்சு தான் நீயும் இருக்கியா, நீ ஏன் இப்படி இருக்க, உன் மனசில் என் பொண்ணு தானே இருக்கா, போ நீ என் பொண்ணு கூடயே போய் சேரு அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ தனக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காள். ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க கிளம்பி போவோம். ரொம்பவே லேட் ஆகிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருப்பானா கால் வந்து இடிச்சுப்பா. ஹீரோனுக்காக தவிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக பண்ணி வந்து நிற்பா. ஏன்னா இவ்வளோ லேட்டான்னு சொல்லிட்டு கேட்பாளா, அப்போ தான் தெரியும் ஹீரோட கால் வந்து அடிபட்டிருக்கும். இதை பார்த்துருமே இன்னும் காலில் அடிபட்டிருக்கு, உன்னால் நடக்க முடியாதுல்ல, வா நீ வந்துட்டு என்னோட ஷோல்டரில் ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு வா என்னோட ஷோல்டரில் ஏறிக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக பேசுவாள். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்பான். ஹீரோ வந்துட்டு இப்போ தானே வந்திருப்பான், ஆனால் இவன் இந்த அளவுக்கு அன்பாக பேசுகிறா பார்த்தீங்களா, என்னோட ஷோல்டரில் வந்து ஏறிக்கோ, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாளா, வா மேலே ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுவாள். இதெல்லாம் கேட்டு ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எனக்காக நீ இவ்வளோ தூரம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஃபஸ்ட்டு ஏறி பார்ப்பான், அவளால் தூக்க முடியுமா ஹீரோவை, அதெல்லாம் தூக்க முடியாது இல்லை, லைட்டாக ஷோல்டரில் மட்டும் ஏறிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், டக்குன்னு ஹீரோனை வந்துட்டு ஹக் பண்ணிப்பான். சாரி என்னை மன்னிச்சிரு, நான் இத்தனை நாளும் நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னு, சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவேன். என்னை இவ்வளோ லவ் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லி வந்து கேட்பான். நான் அவனை வந்து தெரியாமல் வந்துட்டு இத்தனை நாளாக மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவேன். 2 பேரும் ஓரளவுக்கு வந்து ஜெல் ஆகிடுவாங்க. இப்போ காலில் அடிபட்டுருங்க ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் ஷோல்டரில் ஹீரோனோட ஷோல்டரில் அப்படியே கை போட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தாங்கி நடந்து போவான். ஒரு அளவுக்கு வந்து 2 பேரும் வந்துட்டு பேச்சை போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க லவ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அப்புறம் ஃபைனலாக இவங்க 2 பேரும் வந்துட்டு வெளியே போயிட்டு ஃபோட்டோ எடுக்க போவாங்களா. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா என்னை வந்து ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட வந்து ஃபோட்டோ கொடுப்பா கேமரா கொடுப்பா. அவன் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பானா. ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ வந்துட்டு போஸ்ட்லாம் கொடுப்பானா, அதே மாதிரி வந்து கொடுத்துட்டு இருப்பாளா, நீ என்னை பற்றி காப்பி பண்ணாத, நான் இப்படி தான் பண்ணுவேன், என்னை பற்றி காப்பி பண்ணாதங்கும் போது ஆமாம் நான் இப்படி தான் காப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்டிக்காக வெளியே வந்துட்டு அவுட்டிங் டேட்டிங் வந்த மாதிரி இருக்கும். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக பேசுவாங்க. ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோனை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்காக நீ இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹீரோ நினச்ச மாதிரி ஒரு ட்ரூ லவ் வந்துட்டு ஹீரோயின் கிட்டேருந்து கிடைக்குது. ஹீரோயினை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஹீரோ கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் வந்து நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அழகான ஒரு பிக்சர் எடுக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமா முடியுது கைஸ். இந்த ட்ராமா எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது ஒரு தாய் ட்ராமா நல்ல ட்ராமாவோட உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறேன். டேக் கேர்.